கர்த்தருடைய ஜனமே, இந்த மாலை வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் காலை ஆராதனையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியாக இது காணப்படுகிறது. யூடியூப்பில் போய் பாருங்கள், அதனுடைய காரியங்கள் இருக்கும். பார்ட் 1 அது, இது பார்ட் 2. காலையில் என்ன தியானித்தோம் என்றால், ரத்தின சுருக்கமாக ஒரு முகவரை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என நீதிமொழிகள் 1:7 ஆரம்பித்து ஆதியாம் புஸ்தகத்தில் ஆபிரகாம் சொல்லுகிறார், இந்த இடத்துல தேவ பயம் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்குரிய காரணம் என்னவென்றால், வேறொருடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்ள அந்த நாட்டை ஆண்டு வந்த, அந்த பகுதியை ஆண்டு வந்த அபிமெலேக்கு பிரயாசப்பட்டு சாரலை கொண்டு தன் கூடாரத்தில் அரண்மனையை வைத்து கொள்ளுகிறான். கர்த்தர் மகாவாதியினால் வாதிக்கிறார். ஆபிரகாமை அழைத்தனுப்பி ஜெபிக்கும்படி கர்த்தர் பணிக்கின்றார். அந்த மனுஷன் தான் அவளை திருமணம் செய்வதற்காக தான் கொண்டு வந்ததாக நியாயப்படுத்துகிறான். இதெல்லாம் முகவரியிலே பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இத்தகைய பாலியல் சர்ச்சைகளிலே ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ளுகிற பொழுது அவனை எப்படி பரலோகம் பார்க்கிறது என்றால், இவன் தேவ பயம் உள்ளவன் என்று பார்க்கிறது. இந்த இடத்துல பாலியல் சர்ச்சைக்குள்ளே நாம் ஆளாகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள தவறுகிறவர்களை தேவ பயமற்றவர்களாய் பரலோகம் பார்க்கிறது. வேறு எந்த முகதாட்சியும் இல்லை. கர்த்தர் பட்சபாதமுள்ள தேவன் அல்லவே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் செய்கிற ஜெபம், நாம் செய்கிற ஜெபம், அதில் ஒரு பொருள் இருக்க வேண்டும், ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்னவென்று கேட்டால், ஞானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த ஞானம் எந்த ஞானம் என்று கேட்டால், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் 15-17 வசனத்தில், பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வராத ஞானம். புதுசாக இந்த ஆடியோ கேட்கிறவங்க இது தெரியணும் என்பதற்காக இந்த முகவரையை நான் எடுத்து உரைக்கிறேன். இப்படியாக இந்த ஞானத்தாலே வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தால் நிலைத்து நிறுத்தப்படும். இதெல்லாம் நம்ம காலையிலே பார்த்தோம். இப்பொழுது இந்த தேவ பயம் இருக்கிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற அனுகூலங்களை நாம் பார்க்கிற பொழுது, சங்கீதம் 128க்கு இந்த தேவ பயம் என்றது அந்த ஒரு காரியம். தேவ பயம் என்றால், நீங்கள் சிலுவை நெத்தியிலேருந்து நெஞ்சில் வைத்துக் கொள்ளுகிறதோ, அல்லது சிலுவை டாலர் செஞ்சு மாட்டிக்கொள்ளுகிறதோ, வீட்டை சுற்றி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளுகிறதோ, வசனம் வைத்துக் கொள்ளுகிறதோ மட்டுமல்ல. அவைகள அடையாளம். கிறிஸ்தவ வீடு என்பதுக்கு அடையாளம். பரலோகம் அங்கீகரிக்குமா என்று கேட்டால் அங்கீகரிக்காது. பரலோகம் உங்கள் வாழ்க்கையில் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை கூட அங்கீகரிக்காது. பரலோகம் வாழ்க்கையில் இருக்கிற வேத சத்தியத்தை அங்கீகரிக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். எத்தனை வசனங்கள் இங்கே கீழ்ப்படுகிறீர்களோ அத்தனை வசனங்களுக்கு தக்க பலன் உங்களுக்கு வரும். அப்போது பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவ பயம் உள்ளவன் நான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், ஒரு பாலியல் சர்ச்சையில் நீங்கள் சிக்கக்கூடாது. கற்பழிப்பு அல்லது சிறுமி பலாத்காரம் அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது, உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் இல்லை. உங்கள் வீட்டம்மா சொல்லக்கூடாது, எங்கே போனேன், எங்கே வந்த, ஃபோனை காட்டு, யார் அந்த பொம்பளை, யார் அந்த. அதே மாதிரி உங்கள் வீட்டு ஐயாவும் உங்களிடத்துல எந்த விதமான அரசல் பரசல் இருக்கக்கூடாது. திறந்த புஸ்தகமாக வாழ்க்கை இருக்கணும். திறந்த புஸ்தகம் வாழ்க்கை இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால், தேவ பயம் இருந்தால் வீடு சமாதானம். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பே அந்த சமாதானம் இறங்கும். இந்த ஃபோனை எடுத்துன்னு போகிறது, மறைச்சி பேசுறது, ஒரு உள்ளு ஒன்று வைத்து புறம் ஒன்று வாழ்கிற வாழ்க்கை. இது திருவிருந்திலெல்லாம் பெரிய நியாய தீர்ப்பு அந்த மாதத்திலே வந்துடும். இந்த மாதிரி பாலியல் சர்ச்சைக்குள்ளே ஈடுபடுகிற பொழுது திருவிருந்திலே நியாய தீர்ப்பு வந்துடும். இது மாதத்துக்கு ஒரு முறை தானே ஐயா, அந்த திருவிருந்துக்கு முன்னாடி நம்ம ஒப்புரவு ஆயிடலான்றதான் இல்லை. இது ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கிறவங்க உங்களை பாதாளத்துக்கு அது வழி நடத்தும். உங்கள் ஞானஸ்தானம் தோற்றுரும், உங்கள் திருவிருந்து தோற்றுரும். உங்கள் தசமாகவும் கொடுக்க முடியாது, பிச்சு கொடுக்கறதா இருக்கும், முழுசாக கொடுக்க முடியாது. அந்த பொருளாதாரம் என்பது என்ன, ஒரு துண்டு அப்பத்திற்கு இறந்து திரிய வேண்டியதாக இருக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அந்நியர்கள் உங்கள் தானியத்தை அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்ட்ரி. சரி, அந்த ஒரு விஷயத்தில் போனால் நீங்கள் பலது இழக்க வேண்டியது வரும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் காத்து கொண்டா உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தான். சங்கீத புஸ்தகம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறனோ அவன் பாக்கியவான். இதுதான் தேவனுடைய வழியில் நடக்கிறது என்றால் ஆலயத்துக்கு வருகிறது மட்டுமல்ல. இந்த சர்ச்சையில் நம்ம அதற்குரிய சூழ்நிலைகளை உடைக்கிறது தான் எங்கள் எடுக்கிற பிரயாசம். அதுதான் கர்த்தர் கிரியையாக பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோமே. பரலோகத்திலே வருகிறது ஜபம் அல்ல, கிரியை. பரலோகத்திலே உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சபை குறித்து கர்த்தர் சொல்ல, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியை என்ன? இல்லை ஆண்டவரே, உமக்கு தெரியும் நான் அந்த பெண்ணோடு பழகினது உண்மை,
அதாவது என்ன, எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, கர்த்தர் அறிவார். இந்த சர்ச்சையெல்லாம் வரவே கூடாது. ஒரு சின்ன ஒரு பிசுறு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நான் மனம் திறந்து சபையாரத்தில் பேசுகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக காணப்படுவீங்க. ஒரு மனைவியை நீங்கள் திருமணம் ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சீங்க தேவ சமூகத்தில், கர்த்தரை அறியாத காலத்தில் திருமணம் செஞ்சாலும் சரி, அறிந்த பிறகு திருமணம் சரி, அது ஒன்று தான் வாழ்க்கையில் பெண். அடுத்தது உங்களுக்கு பெருகிற பெண் குழந்தைகள், ஒன்று தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வட்டாரம். எல்லார்ட்டையும் பேசலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியுது. திடீர்னு ஒரு பெண்மணி சந்தேகப்பட மாட்டா, வீட்டில் இருக்க மனைவி திடீர்னு ஒரு மனுஷனை சந்தேகப்பட மாட்டா. அது சந்தேகம் படாத அளவுக்கு நடந்துக்கணும் என்பது தான். இதுதான் யாருக்கு இடரலற்ற வாழ்க்கைன்னு சொல்கிறது. நகை நட்டு பூ புஷ்பம், வெள்ளை புடவை, வெள்ளை ஜாக்கெட்டு அல்லது வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு உங்களை காத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அது நீங்களாச்சு, ஆண்டவராச்சு. இடரலற்ற வாழ்க்கைன்னா என்ன? உங்கள் வீட்டு மனைவி இடத்துல நற்சாட்சி வரணும், உங்கள் கணவன் இடத்துல நற்சாட்சி வரணும், உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்புவாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் நல்லுறவு இருக்கிற பொழுது சில சர்ச்சைகள் பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. அன்பு தான் தெரியும், வீட்டில் சந்தோஷம் தான் தெரியும், சமாதானம் தான் தெரியும். இதெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ளே இதற்காக ஜெபிக்கிற பொழுது இதற்குரிய வழிகள் தெரியாது. நான் பரலோகத்துக்கு நடத்துகிறேன் என்று சொல்லி பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தாறுமாறாக இருந்தால் ஒருவேளை சபை மெச்சிக்கொள்ளலாம், ஒருவேளை சங்கங்கள் மெச்சிக்கொள்ளலாம், ஒருவேளை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். செல்வம் வருகிறது அல்லவா, செழிப்பு வருகிறது, இவர் கொடையாளராக வருகிறார், இவர் ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய நிறைய தட்டுப்பாடு இருக்கும், ஒரு ஆலயத்துக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், என்னென்னமோ செலவு வந்து கொண்டே இருக்கும். ஒரு கல்யாண மண்டபம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்று தான், ஒரு ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்று தான். உங்களுக்கு தெரியும், வீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, அதை காட்டில் 5 மடங்கு தேவைப்படும். ஆலயத்துக்கு ஜனங்க வருகிறவங்களோ வரலையோ, ஒட்டடை சேரும், திடீர்னு மோட்டர் ப்ராப்ளம் வரும், திடீர்னு பைப்பு ப்ராப்ளம் முடிஞ்சிடும், திடீர்னு லேபரட்டரி ப்ராப்ளம் வரும். எல்லாத்துக்கும் வந்து தசமத்தை டிபெண்ட் பண்ண முடியாது. திடீர்னு எழும்புகிற செலவுக்கு திடீர்னு ஒரு கொடையாளர் எழும்புவார். ஆகையால் கொடுக்குறவர்களை சபை தக்க வைக்க பார்க்கும். சபை இதுக்குள்ள தலையிடணும், ஆனால் தலையிடாது. அதான் நான் சொல்கிறேன், நடைமுறை சிக்கல் சொல்கிறேன். சபை ஏற்றுக்கொள்வதுக்கான காரணம் இதான். ஆனால் கர்த்தருடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தருடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வழியில் நடக்கணும். அவருடைய வழியில் நடக்கணும்னா என்னென்னா, இந்த சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகவே விடக்கூடாது. பாவம் வரதுக்கு முன்னே ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை உருவாவாத வண்ணம் பார்த்து கொள்ளுகிறது தான் ஒரு மனுஷருடைய ஞானம் இருக்கிறது. ஒரு மனுஷருடைய ஞானம் இருக்குது. நல்லா தெரியும், பல அதிர்த்தியாளர்கள் தேசத்தில் சுற்றி கொண்டிருப்பாங்க, உலகம் முழுவதும் இருக்கும். ஒரு புருஷன் சரியில்லாத ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு மனைவி சரியில்லாத ஒரு குடும்பம் இருக்கும், தம்பதிகளுக்குள்ளே தகராறு இல்லாத குடும்பங்களே கிடையாது. எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, உனக்கு புருஷன் சரியில்லை, வா நம்ம சங்கமிப்போம் என்று சொல்லுறதுக்கு உலகம் அழைக்கிறது என்று நீதிமொழிகள் 7 வாசிக்கிறோம். கணவன் தூர தேசத்துக்கு போயிருக்கிறான், வீட்டில் யாரும் இல்லை, வா விடிய காலை வரை இன்பமாக இருப்போம் என்றெல்லாம் அழைக்கிறா. இது நல்லா தான் இருக்கும் ஆரம்பத்தில், லாஸ்ட்டில் அம்பு வந்து அவனுடைய ஈரலை பிளக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆடா வருகிறது, மாடா மாறுகிறது, மாடு அடிக்கப்படுகிறத போல போகிறது என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 7 இருக்கிறதா நான் எடுத்து சொல்கிறேன். சரி, இந்த வழியில் இருக்கிற பட்சத்தில் நீ கர்த்தருடைய வழியில் எப்படி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எது ஆளுகை செய்கிறது? பிரபஞ்சத்தின் தேவன் ஆளுகை செய்கிறான். பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கும், குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும், வீடு சுற்றி வசனம் இருக்கும், வாக்குதத்தங்கள் நிறைந்த குடும்பமாக இருக்கும், தீர்க்க தரிசனங்களுக்கு பாத்திரமாகவும் இருக்கும். அந்த வசனங்களுக்கும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் தூரமாக இருக்கிற பொழுது இந்த மனுஷன் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் இயங்குகிறதாக ஒரு மிகப்பெரிய வறட்சிக்குள்ளே காணப்படும். அதில் முதல்ல கையின் பிரயாசம் இருக்காது. இல்லத்தரசிகள் இந்த நேரத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இல்லத்தரசிகளை நான் பார்த்துருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது இல்லத்தை நடத்துக்கிறதா காணப்படும். இந்த பெண்மணி வீட்டிலேருந்து ஜெபிக்க புருஷனுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். நான் சொல்கிறது, மூடப்பட்ட கதவுகள் திறக்கும், கீழாக இருக்கிறது மேலாகும், தள்ளப்பட்டது உயர்த்தப்படும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும். இதெல்லாம் காரணம் வீட்டில் ஒரு பெண்மணி உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. இல்லத்தரசிகள் சொல்கிறேன், வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. நம்ம இடத்துல காசு இல்லையா, நம்ம இடத்துல பணம், உங்களிடத்தில் என்ன செழிப்பு இருக்குது, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம், உங்களுக்கு பிள்ளைகளை வளர்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ எங்கள் வீட்டிலெல்லாம் பிள்ளைகள் உயர்ந்து இருக்கிறாங்க என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. 2வது வீட்டில் இருக்கிற மனைவியினுடைய ஜபம் என்று தான் நான் சாட்சி சொல்ல முடியும். ஏன் சொல்லேன்னா, சிலதெல்லாம் போய் தான் சிலதெல்லாம் ஆகும், சிலது போகாமலே 4 மடங்கு வேலை வீட்டில் இருக்கும். போகிறவர்களாலே ஒரு காரியம் நடக்கும், போகாமலே பல காரியம் நடக்கும். என்னாலும் வீடு திறந்துருக்கும், வீட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
இதுதான் சரி அதுதான் சரியில்லை. தேவன் நடத்துகிற விதம் அவன் சிறுவை அவன் அழைப்பு பொறுத்து இருக்கிறது. அதுபோல் குடும்ப ஜீவியத்தில் வேலைக்கு போகிறவர்கள் தான் மிஞ்சினவர்கள், வேலைக்கு போகாத சலித்தவர்கள் என்பது அல்ல என்று நான் சொல்ல வருகிறேன். நீதிமன்றங்கள் 31 சொல்லப்படுகிற அத்தனையும் உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஜப வாழ்க்கைக்கும் அந்த நீதிமன்றங்கள் 31 பாருங்கள். பெண்கள் சொல்கிறேன், காலையிலே எழும்புகிறா, ஃபஸ்ட்டு எழும்பணும். கணவன் வீட்டாருக்கு படி அளக்கிறா. யார் வீட்டாருக்கு? கணவன் வீட்டாருக்கு. இப்போ இந்த சொந்த ஜனங்கள் விட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த நீதிமன்றங்கள் 31 இருக்கும். அநேகர் எழும்பும், அநேக வேலைக்கு போகும், அநேகருக்கு பற்றாக்குறை இருக்கும். காரணம் என்ன? அது தான் வீட்டை பார்க்கும். கணவன் வீடை வேணானும் ஏதோ ஒன்று சொல்லும். அவங்க வீட்டார் என்ன சொல்லாங்க, அவங்க ரொம்ப நல்லவர் உங்கள் கணவர், அவங்க உங்கள் மாமியார் தான் சரியில்லைன்னு ஆரம்பிப்பாங்க. அது வாழ்க்கையில் முதல்ல ஒரு 15 வருஷம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு வருஷமே ரொம்ப தள்ளுறது கஷ்டம். அந்த நீதிமொழிகள் 31 இது வாழ்க்கையில் வரவே வராது பெண்களுக்கு. ஏன்னா தன் கணவனுடைய வீட்டுக்கு பணி அளக்கணும் என்று சொல்லுகிறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வயல்களை வாங்க முடியும். அதுக்கப்புறம் தான் புருஷனுடைய இருதயத்தில் நம்பிக்கை சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் எழுப்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. முதல்ல கணவனுடைய வீட்டாருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இப்போ கணவனுடைய வீட்டாரே இல்லாத இருக்கிற பட்சத்திலும் அவங்களை குறித்து எந்த விதமான காய்மகாரமும் இல்லாமல் நம்ம நடந்து கொள்கிற பொழுது இந்த வீட்டில் என்ன நடக்கும் என்று சொன்னால், வீட்டில் உங்களுக்கு வியாபார கப்பலை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். வியாபார கப்பல் என்று சொன்னால் போக்கும் வரத்திலும் போகிறே ஒரு பணம் இருக்கும், வருகையிலே ஒரு லாபம் இருக்கும். நீங்கள் உங்கள் சரீரத்தில் எந்தவித கோளாறும் இல்லாமல் வாழ்கிறீங்க பாருங்கள், மருத்துவ செலவு இல்லாமல், அதுவே வியாபார கப்பல் தான். என்ன பண்ணுறாங்க, வெயில் அடித்தா சில பேருக்கு உஷ்ண நிமித்தம் வர வியாதி இருக்குது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனாக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. இது வராமல் இருக்குமா? குளிர்ந்த காய்கறிகள் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை, சூடான காய்கறிகள் சாப்பிட்டா பிரச்சனை, அரிசி சாப்பிட்டா பிரச்சனை, சப்பாத்தி சாப்பிட்டா சூடு, அரிசி சாப்பிட்டா சுகர் ஏறும். என்னதான் தின்றது? பழம் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி கொண்டு வந்தால் புருஷன் என்ன ஆவான்? டென்ஷன் ஆகிடுவான். ஒன்று செய்யலாம், இந்த அம்மாவை நம்பி நம்மளே பார்மசி ஆரம்பிக்கலாம். இது நடக்கிற கதையாது. இதை மாதிரி வாழ்க்கையில் இந்த சலிப்பு தட்டுற ஒரு மனுஷனுக்கு இது உடல் உருவம் அதெல்லாம் நான் சொல்ல. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆரோக்கியம் போவதற்கான காரணம் அந்த கணவன் வீட்டார் இடத்துலலாம் நம்ம அது பிரச்சனை. அது அந்த இன்றைக்கி மாமியார்னா அலர்ஜி, மாமனார்னா அவ்வளோதான், மைத்துனேன் இல்லை, அது நாத்தனார் அவ்வளோதான், நார்னாராக ஆக்கிடும். அது வந்தால் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு திருவிருந்து எடுத்தா நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? நிற்கிறீங்க, நான் கொடுக்குறேன். இந்த திருமணத்தில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் நீங்கள் சரி செய்கிறதான் உங்கள் இல்லத்திலே நீங்கள் பெறுகிற முக்கியமான காரியம். எந்த தீர்க்கதரிசி வச்சு நீங்கள் ஜப கூட்டு நாட்டில் விளங்காது. நான் சபிக்கல சொல்கிறேன். செய்ய வேண்டியதை செய்தால் தானாக வீடு ஆசீர்வதிக்கப்படும். இது உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீங்க, வசனம் நிறைவேறுகிறது. கணவனுடைய வீட்டாருக்கு நான் என்ன செய்கிறேன்? நான் ஆகாரத்தை கொடுக்குறேன். புருஷனுடைய இருதயம் அவளை நம்போம், பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. அவள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவனுக்கு தீமையெல்லாம் நன்மையே செய்கிறா. வயலை விசாரித்து அதை வாங்குகிறா. லேண்டு வாங்குறாங்க வீட்டில் இருந்தே. என்ன கைகளின் சம்பாதித்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறா. இதுக்கு எங்கேருந்து சம்பாதியம் வருகிறது? அதான் சொல்கிறேன்னே, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாறிடும். நீங்கள் ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆசிரியர் கையுமா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும்னு வாங்க. எப்படியெல்லாம் கண்கள் கட்டப்படுது பாருங்கள். நான் சொல்கிறது இயற்கையாக சருத்தில் இருக்க வேண்டிய நன்மை இருக்கணும். அழகெல்லாம் அதுக்கு பிறகு தான். முதல்ல ஆரோக்கியம் வேணும். அழகாக நான் என்ன பண்ணுறது? இது எப்போ பார்த்தாலும் இருமின்னு இருந்தால், எப்போ பார்த்தாலும் குளிர்துன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை சொன்னால் குடும்பமே கலங்கும். ஒரு பெண்மணி எவ்வளோ முக்கியமான இல்லத்தரசி, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா பிள்ளைங்க நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. தெரியாது, அவள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவள். அந்த கிருபை எப்படி கிரியை செய்கிறதுன்னா, அந்த கிரியை இந்த இடத்துல புருஷன் வீட்டாருக்கு நீங்கள் பணிந்து குனிந்து முழங்கெல்லாம் படியிட வேணாம். ஆனால் ஒரு நல்ல உறவு சொல்கிறேன். அது அந்த டாபிக் எடுத்தாலே முகம் மாறுதுன்னா சத்தியமாக உடம்புல பிரச்சனை வரும். அது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் அந்த திருவிருந்து எடுக்கிறது. மன்னிக்கவும், தப்பாக சொல்ல, மன்னிக்கவும்னு சொல்கிறது இது அசௌகரியமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இதெல்லாம் இம்புட்டும் பண்ணிட்டு பண்ணக்கூடாத. நீங்கள் திருவிருந்து எடுத்தால் 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறது போல் உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனம் உள்ளே தாக்கும், சட்ட உரிமையோடு உள்ளே தாக்கும். நானே பரிகார கர்த்தர் வாசனம் தான் இருக்கும். வீட்டில் கிரியை செய்ய முடியாது, கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எதனாலும் இந்த வியாதி வருகிறது, எதனாலும் செலவு வருகிறது, யாரோ அதுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்புவாங்க.
உங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. மந்திரம் கூட கிரியையில் காட்டணும்ல, இது அலைக்கழிப்பு இருக்காது. அவன் மந்திரம் பண்ணிட்டான் அவன் வண்டி ஓட்டி கொள்ளத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து போயிருப்பான், உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். யார் மந்திரம் பண்ணா தெரியுமா? உங்கள் மாமியார் தான். எந்த மருமவோ எந்த மாமியார் ஒத்து போகுது எடுத்து சொன்னான்னா நம்புவாங்க. உண்மையிலே தீர்க்கதரிசி தேவதூதனை போல காட்சி அளிப்பா. கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அந்த பொண்ணை தான் செஞ்சுருக்கோம். எல்லாம் இவங்க தங்கச்சி தான். மாமியார் போனோன்னு தங்கச்சி ஆகிடும், நாத்தனார் ஆகிடும். இது நாத்தனார் மாமியாரும் போகிறதுக்குள்ளே நானே போயிடும் போகுதுன்ற மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. இதெல்லாம் வேணாம். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணுன்னா, புருஷன் சம்பாத்தியம் சாப்பிடணுன்னா, அல்லது உங்கள் சம்பாத்தியம் பெருகணுன்னா நிலத்தை வாங்கணும், திராட்சை தோட்டத்தை இது பண்ணணும். அதுக்கு 17 வருஷம் சொல்லுது, தன் பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் களத்தை கரைக்கலை பலப்படுத்துகிறார், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதை அறிந்திருக்கிறார். இளவில் கூட அவள் விளக்கு அணையாது இருக்கும். அவ்வளோ ஜெகஜோதிய வீடு பிரகாசிக்கும். பெண்கள் என்று சொன்னால் அது பலவீனமான பாண்டம் என்று வித்தியாசமாக எடுத்துக்கொள்வாங்க. அது எதில் பலவீனம்னா இந்த மேட்டரில் தான் பலவீனம். உறவுகளை நேசிக்கிறது, தன் சாயில் இருக்கிறவங்களை நேசிப்பாங்க. அதனுடைய பொருள் தான் ரத்தத்தை நேசிப்பாங்க, தன் எலும்பை நேசிப்பாங்க, தன் கணவன் நேசிப்பாங்க, தன் பிள்ளை நேசிப்பாங்க. கணவன் வீட்டார் நேசிக்கிறாங்களா இல்லையான்றது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு பெண்ணுக்கு வருகிற பொழுது தெரிந்து கொள்ளலாம். இவள் உண்மையிலே பாக்கியவதி. இந்த ஆசீர்வாதம்லாம் வரலன்னு தெரிகிறப்போ அவள் உண்மையிலே எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அது மாமியாரே இல்லாத வீடாக இருந்தால் கூட இந்த பெண்மணியால் வராத இருக்கும் அந்த அம்மா. இது அந்த அம்மாவுடைய சாபம் தான் இதுன்னு இல்லை, கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த உடன்படிக்குள்ளே வராதனால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், உன் கையின் பிரயாசம், புருஷன் சம்பாத்தியம் பத்தாது, வீட்டு வாடகை விட்டால் வாடகை பத்தாது, எல்லா விதமான பக்க வருமானங்களெல்லாம் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாம் இருந்தால் கூட ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். பணம் வரும் மறைஞ்சிரும், பணம் வரும் பறந்துடும். ஏதாவது ஒரு கடன் அடிச்சுதா சந்தோஷம், ஏதாவது ஒரு கட்டுமான ஆக்கப்பூர்வமான பணிவிடைக்கு போச்சு அந்த பணம்னா வந்த காசு அத்தனையும் வீட்டுக்கு போச்சு, கொடுக்க வேண்டிய தீர்வுகளை கொடுத்தோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா பரவாயில்ல. இல்லை இது வந்து எங்கே போச்சுன்னே தெரியாது காசு. சில பேருக்கு திடீர்னு வண்டி எடுத்துன்னு போவாங்க பசங்க, எதனால் இடிச்சிடுவாங்க, இல்லை யாராவது இடிச்சிடுவோம், இல்லை நம்ம யாராவது இடிச்சிடுவோம், நாமளாவது யாராவது இடிச்சிடுவோம். ஏதோ ஒன்று ஆகி அந்த வண்டிக்கு ஒரு செலவிச்சிடும். ரொம்ப சிக்கனமான ஜனங்கள்லாம் ஆயில் கூட மாற்ற மாட்டாங்க, இன்ஜின் சீஸ் ஆகி பாதிக்கு செலவாயிடும். ஒரு 300-400 ரூபாய் ஆயில் மாற்றாமல், இன்ஜின் ஆயில் மாற்றாமல் 10,000 ரூபா செலவு பண்ணி இன்ஜினை மாற்ற வேண்டியதாகிடும். இந்த மாதிரி அறிவு ஜீவிங்கெல்லாம் நமக்குள்ளே உருவாகும். இல்லை அது ஞாபகம் மாதிரி வந்துடும். வண்டி எங்கேயோ விட்டுருப்போம், தொலைச்சிட்டு இருப்போம், எதோ எதிர்பார்த்த செலவு சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் வராது இருப்பதற்கு தான் அவர் வழியில் வர்றது. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, தசமாகும் சரியான இடத்துக்கு போவாது. இந்த மாதிரி கோட்பாடுக்குள்ளே வருகிற பொழுது நம்ம நினைக்கிறவங்க தான் போதகர். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது வாசிக்கிறது போல ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டுட்டு தன் செவித்திறன் உள்ளவர்களாக்கி தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற போதகளை தேடிக்கொள்வாங்க. அவ்வளோதான். தகாத கல்லான இடத்துல புல்லுள்ள இடங்களிலே மேய வேண்டிய ஆடு கல்பாறையில் போகிறது, முள்ளுள்ள இடங்களில் போகிறது. இது காணிக்க மட்டும் போவாது. இது நீ காணிக்க செலுத்துகிற இடத்துல உங்களுடைய பிரசனம் நிர்பந்திக்கப்படுகிறது. அவர்களாவது வருவாங்க, நீங்களாவது போவீங்க. எப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம காணிக்க செலுத்த நிறுத்துற பொழுது அந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவு வந்துடும். யாரும் வந்து நீங்கள் காணிக்க செலுத்தல வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. பார்வோன் இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை எடுத்த தீர்மானம் என்னென்னா, பார்வோன் இடத்துல நான் வாங்குறது இல்லை, என்ன வாங்கலை, சம்பளம் வாங்க போகிறது இல்லை, நான் உழைக்க போகிறது இல்லை, கொடுக்கல் வாங்கல் நிறுத்தப்பட்டுச்சு. ஜனங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மோசையினோட தலைமைத்துவத்திலே வந்தாங்க. எந்த தலைமைத்துவம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அந்த தலைமைத்துவத்துக்கு விதைக்கிறத நிறுத்துகிற பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு போக்குவரத்து நின்றோம். நல்ல இடத்துல விதைக்க முடியும். ஏன் அந்த நல்ல இடத்துல விதைக்கிறோன்னா, நமக்கு நெருக்கமான ஒரு சத்தியம், நம்ம உடைக்கிற சத்தியம், நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நமக்கு பரிசுத்தத்தை உயர்த்துகிற சத்தியம். இது என்ன செய்யும் என்றால், உங்களுக்கு உங்கள் ஜப குறிப்புக்கு மட்டும் இது பதில் தராது, ஜப குறிப்பு இல்லாத விஷயத்துக்கும் பதில் தரும். கூடுமான வரைக்கும் இதுக்கு ஜப குறிப்புக்குள்ளே இந்த விஷயம்லாம் வராது. என் புருஷன் அவளே பார்க்குறான், இவனை பார்க்குறான், என் புருஷன் இப்படி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆச்சு, இந்த ஒரு வாலிபன் வரான் எங்கள் வீட்டுக்கு, ஒன்று பெண்ஜாதிக்கிட்ட பிரச்சனை, இல்லை புருஷன்கிட்ட பிரச்சனை, இல்லை வாலிப பிள்ளைகிட்ட பிரச்சனை. அப்போ என்ன ஆகுனாக்கா, இந்த ரத்தத்தினுடைய உடன்படிக்கை முற்றிலும் மாசுபட்டுரும். 90% தேவன் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான காரணம் இதற்கேற்ற சத்தியத்துக்குள்ளே வரல. ராஜ்யத்தின் கோட்பாடு ரொம்ப சாதாரண காரியம்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய தான் மனுஷன் விரும்புகிறான். எவ்வளோ ஆடம்பரமற்ற வாழ்க்கை, எவ்வளோ மாயமான தாழ்மைன்னு வேதம் சொல்லுது.
நான் இதெல்லாம் போட்டுட்டேன், ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் அவுத்துட்டேன். என்ன அவுத்துட்டோம்? நகை போடுறத அவுத்துட்டோம், ஆடம்பரமான வஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டோம். இதெல்லாம் வந்து பரலோகம் அங்கீகரிக்குமா என்று கேட்டால் வேதத்தின்படி பார்த்தா நோ ரெஸ்பான்ஸ். இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா நகை போடாததே ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் நகை போடுறது ஃபேஷனாக இருந்துச்சு, சரி நம்ம கைட்டோம். இப்போ போடாததே திரையுலக நட்சத்திரம் போடுறதே இல்லை, போடாமே நடிக்கிறேங்க, அது ஒரு ஃபேஷன். இது வந்து ஒரு முடிவே இருக்காது. ஒரு காலத்தில் டிவி பார்க்குறது பாவம்னா அப்புறம் சபைக்குள்ளே டிவி வருது, அந்த மாதிரி தான் இது ஒரு கால வேலைக்கு அப்புறம் எல்லாம் மாறும், உபதேசமே மாறும், மனுஷன் மாறுவான். அப்போ ஆடம்பரம் ஆட்சேபிக்கப்பட்ட ஆடம்பரமத்தெல்லாம் இன்றைக்கி அடையாளமே ஐஸ்வர்யமாக மாறிடுச்சு. திருச்சபைகள் சொல்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே நகை வேணாம், நட்டு வேணாம், கேமரா வேணாம், நம்ம கொட்டகையில் இருப்போம், இது ஆபிரகாமுடைய வழி, இது கூடார வாசியாக நம்ம இருக்கணும், இப்படியெல்லாம் பிரசங்கள் இருந்துச்சு. இயேசு 2000 வராருன்ற வரைக்கும் வந்துட்டாருன்னே சொன்னால், இயேசு 2000 வரலன்னொடனே எல்லாம் அவன் சொத்து சோகம்லாம் சேர ஆரம்பிச்சிது. அந்த தலைமைத்துவம்லாம் சாவ ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் பெட்ரிடன் ஆச்சு, எல்லாம் பரலோகம் போக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் லேண்டு வாங்குறது, ஆடம்பரமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடையாளமே ஆடம்பரமாகிடுச்சு. அன்றைக்கி எதெல்லாம் ஆடம்பரத்தையோ மருந்து மாத்திரையும் ஆட்சேபிச்சதோ இப்போ எல்லாமே ஒரு ஃபேமிலி டாக்டர் கையில் வச்சுருக்கான். வழக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா அப்போ அவனுக்கு வழக்கம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே ஒரு லாயர் இருக்கான், ஃபேமிலி லாயரு. கட்டாயம் ஏதாவது பிரச்சனை நம்மளுக்கு வரும். இப்போ அன்றைக்கி இப்போ பேசுகிற சத்தியம் என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி பேசுகிறதும் தேவ வார்த்தையை வச்சு இந்த வாளுகளெல்லாம் வச்சு பேசியிருப்பான். நான் சொல்கிறது குடும்பத்துக்கு நடைமுறையிலே காணப்படுகிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதுக்கு வழியை நான் சொல்கிறேன். ஜப குறிப்புக்கு மேல் உங்கள் வாழ்க்கை போகாதிருப்பதற்கு காரணம், நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அடிப்படைகளே நிற்கிறோம், பரிபூர்ணத்துக்குள்ளே வரல. யோவான் 10:10 வாசிக்கிறது போல, திருடன் கொல்லவும் அழிக்கிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நான் உனக்கு ஜீவன் அளிக்க வந்திருக்கிறேன். ஜீவன் அளிக்கிறது வரைக்கும் தான் நம்ம இருக்கிறோமே தவிர அது பரிபூர்ணப்படுவதற்கு இந்த சத்தியம் நிர்பந்திக்கப்படுகிறது. இதை நீங்கள் செய்கிற பொழுது இதை கிரியையாய் கர்த்தர் பார்க்கிறான். என்ன? அப்போ பார்க்குற பொழுது உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ சாப்பிட முடியாது, சமைக்கவே முடியாது, அப்புறம் எங்கேருந்து சாப்பிடுறது? எல்லாம் இருந்தும் சொல்கிறேன், மன கஷ்டம் இருக்குது. பண கஷ்டம் மட்டுமல்ல, மன கஷ்டம் இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாக்கியமும் இல்லை, நன்மையும் இல்லை. முதல்ல சாப்பாடுன்றது ஒரு ஆசீர்வாதம். அந்த சாப்பாடுல அன்பினுடைய பரிமாற்றம் தான் அந்த உணவு. அது ருசியாகவும் இருக்கும், ருசி இல்லாமையும் இருக்கும். இந்த அன்புன்றது இந்த சகலத்தையும் தாங்கும். இதிலே ஒரு பிரச்சனை வரும், வராமல் இருக்காது. வராமல் இருக்கணும்னா நல்லா சமைக்க கற்றுங்க. நல்லா சமைக்கிற பெண் ஜாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் எது போட்டாலும் சாப்பிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆட்சேபமே இருக்காது. நல்லா இருக்குன்னு கூட தெரியாது, அது எது போட்டாலும் தின்னுன்றாங்க இல்லையா, அது அந்த பட்டியலில் வந்துடும். இந்த சரியாக சமைக்கிறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிற பெண்களுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா புருஷன் நல்லா சுவை விரும்பியாக இருப்பான். இதனாலே வீட்டில் பயங்கர பிரச்சனை வரும். இப்போது நம்ம இப்படியெல்லாம் போனோன்னாக்கா உடன்படிக்கைக்குள்ளே வாழ்க்கை வரல. சபைக்குள்ளே சரீரம் வரும், சபைக்கு வந்துட்டு போவோம், ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே வாழ்க்கை வரல. சாப்பிடுவா என்றால் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அதாவது என்னென்னா, அது வாயிலே வைக்க முடியல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேவ கிருபை இறங்கும். உடன்படிக்கைக்குள்ளே வரப்பொழுது அந்த அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதம் வரும். எத்தனையோ செல்வந்தர்கள் உணவு இல்லாமல், உணவு இருந்தோம், மன பிரச்சனையில் சாப்பிட முடியல. எங்கெங்க சாப்பிட்றது? என்ன சாப்பிட்ற மாதிரியா இருக்குது? எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஃப்ரூட் இருக்கும், ஃப்ரூட்டுக்கு ஃப்ரிட்ஜை வந்து ஐஸ்கிரீம் இருக்கும், ஒரு ஜூஸ் இருக்கும். எதுவுமே பஸ் தண்ணியே குடிக்க முடியல. அதனால் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, உடன்படிக்கைக்குள்ளே வரல. உடன்படிக்கைக்குள்ளே வந்தால் நீங்கள் அடித்து புசிக்க கத்த கிருபை செய்வார், நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுப்பார், நல்ல ஒரு உடல். அந்த சாப்பிடுவா என்றாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்திருக்குன்னு அர்த்தம். அது ஒரு ஆசீர்வாதம், அந்த அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதம். இப்போ தெரிகிறதா எதற்கு இயேசு அந்த ஜபத்தை கற்பித்தார்? அன்றுவரே அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு சொன்னதுக்கான காரணம், தேவன் தருகிற ஆகாரம் நமக்கு ஆரோக்கியமானது, நாம் விரும்புகிற ஆகாரம் நமக்கு அவலட்சணமானது. இந்த இடத்துல தான் சாப்பிட்றதுக்கு ரகசியம் அதில் போய் நிற்கும், இயேசு கற்பித்த ஜபத்தில். இப்போ இது மனைவி வீட்டோரங்களிலே கனித்தனம் திராட்சை செடியை போல் இருப்பா, கொடியை போல் இருப்பா. இது என்னென்னா சார்ந்து வாழும் ரொம்ப மிருதுவான வாழ்க்கையை குறிக்கிறது. சண்டைக்காரியும் கோபக்காரியான ஸ்ரீ அவளோடு வாழ்வதை காட்டிலும் வனாந்தரத்தில் இருப்பதே நலம். இந்த சண்டைக்காரியும் கோபக்காரியும் எங்கேருந்து வரதில்லை, நம்மால் உருவாக்கப்படுகிறது தான். இந்த கற்பலையை தூக்கி போட்டு மோசையை உடைக்கணுன்ற தரிசனத்தோடு ஒழிய ஆரம்பிக்கலை. அவர் நல்ல விதமாக தான் ஒழித்து ஆரம்பித்தார். ஆனால் நடுவில் இந்த ஜனங்க பண்ண வேலை கற்பலை தூக்கி போட்டு உடைச்சார். சரி, அதையும் கர்த்தர் மன்னிச்சுட்டு மறுபடியும் கற்பலைக்கு எழுதி கொடுத்தார். அதுக்கு அடுத்தது ஜனங்க சும்மா விடல. மேரி சேவா பள்ளத்தாக்கில் ப்ரெஷர்,
எது ஒன்றுமே நீங்கள் ரொம்ப வருத்தப்படுத்துறீங்கனாக்கா நிலை குலைஞ்சிரும். பசங்களை போட்டு ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, மனைவியை ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, புருஷனை ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, எதை நீங்கள் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்களோ அந்த இடம் சரிப்பட்டு வராது. குண்டகத்தை விளைவிக்கும். மேரி சேப் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மனுஷன் இந்த கண்மலையை பார்த்து முதல்ல அடிக்க சொன்னார். முதல்ல அடித்தான், தண்ணி வந்துச்சு. 2வது முறை பேச சொன்னால் தேவ வார்த்தையை மறக்கிற அளவுக்கு ஜனங்களுடைய வார்த்தைகள் போட்டு கொடுக்குற ப்ரெஷரு கடைசியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடிச்சுட்டான். அவ்வளோதான். இவ்வளோ நாள் புறப்பட்டு வந்த பிரயாசம்லாம் வீணாக போய் கண்களால் பார்த்துக்கோ காணானே, நீ என்ன செய்ய போகிறதில்ல, பிரவேசிப்பதில்லை ஐயா. அது படிக்கிறப்போ கண்ணீரே வந்துடும். இது கல்யாணம் நின்று போனால் எவ்வளோ சோகமோ அதை காட்டிலும் பல மடங்கு இது. கட்டின வீட்டில் வந்து வாழ முடியாமல் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னே செத்துருவாங்க சில பேர். அந்த ரெஜிஸ்ட்ரேக்கு முன்னே செத்துருவாங்க. பார்க்குறப்பெல்லாம் அந்த கோலமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் காட்டினா நல்ல மனுஷன், வாழை கொடுத்து வைக்கல ஐயா. இதை மாதிரி தான் அது. கண்களால் பார்த்துக்கோ, நீ உள்ளே பிரவேசிப்பதில்லை. ஏன்? ஜனங்க கொடுக்குற ப்ரெஷரு. இது வந்து அப்படி இல்லை, மிருதுவான செடியை போல் இருக்கும். எல்லா குடும்பத்தையும் தேவை இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் ஒரு மாதம் வர்றது தேவை இருக்கும், மாத கடைசியில் வறட்சி இருக்கும். இது வந்து எல்லா குடும்பத்துலையும் இருக்கலாம். நம்ம இடத்துல வந்து எப்போவுமே வறட்சின்னு சொல்லுவோம், எப்பவுமே வந்தால் வெடியாதுன்னுவோம். எப்பவுமே பொருளாதாரத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ தெரிந்து கொள்ளுங்கள், கணவன் மனைவிக்குள்ளே அன்பெல்லாம் மலராது. இது அதை ஒரு மாதிரி பார்க்கும், அது இதை ஒரு மாதிரி பார்க்கும். உடனே கல்யாணத்துக்கு போயிடுவோம். அந்த மாதத்தில் நியாயமான செலவு கேட்டால் உங்கள் அப்பா என்ன கொடுத்தாருன்னுவான். எங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகுது பார்ப்பேன். அப்பா பரலோகமே போயிருப்பார். இப்போ அடுத்தது இவர் போயிடுவார். அந்த அம்மா அமுச்சு வச்சுருது. இது எங்கே கொடி போல் இருக்குது, இது விஷ செடி போல் இருக்குது. இது எப்படி எங்கால எடுப்பேன், இது கட்சி தகராறு மாதிரி ஆகிடும். எங்காலு உங்காலு, எங்கள் ஜனம் உங்கள் ஜனம்னு ஆரம்பிச்சதுனமோ நியாயமான செலவுக்கு அந்த அம்மா பணம் கேட்குது. அது கேட்குற விதம் ஒன்று இருக்குது. அவனு மைக்கி வாங்கிறதுக்கு சொல்ல தெரில. அது என்னமோ தெரியல. அந்த மனுஷன் போயிட்டு வந்தோடனே சில பேருக்கு தண்ணி கொடுக்குறாங்க இல்லையோ முதல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், மோசே கண்மலையை அடித்தா மாதிரி அந்த அம்மாவை போட்டு அடிச்சு போடுவான். வேதமாவது பரிசுத்தாவது ஆராதனையாவது என்னை வேற எல்லாம் சன்னு திட்டினே இருப்பாங்க 2 பேரும். வேற உரிமையில சொல்கிறத போய் எடுத்துக்கிறேன் நான். என்ன செய்ய முடியும், ப்ரெஷரு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுனா குடும்ப சமாதானம். முதல்ல இலை பாருங்கள், என் ஆண்டவனே குடியும், என் ஆண்டவனே புசியும். நான் அந்த மாதிரி சொல்கிறேன். புசியும் குடியும்னா என்ன அர்த்தம்? முதல்ல இலை பாருதல். அப்புறம் ஒரு சீசன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு மூடெல்லாம் பார்த்துன்னு கொஞ்சம் அவரே ஆரம்பிப்பார். அது என்ன ஆச்சு, இது வாழ்க்கை, அது இருங்க கொஞ்சம் கழித்து பேசுவோம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகுங்க, சிறப்படுங்க. இது குழா திறந்து விட்டா மாதிரி பேசுனா என்ன ஆகும், வந்த ஸ்பீடில் அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஒன்று இன்னொன்று அவன் அவ்வளோதான். அது கடைசி வரைக்கும் அந்த மனுஷங்கிட்ட அந்த ₹1 வாங்க முடியாது, கொடுக்க மாட்டான். அது மாதிரி இல்லை. அந்த ஆசீர்வாதம் அப்படியே அபத்தமாக மாறி அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது இதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அம்மா பக்கம் போயிடுங்க. அவங்கள வேறு இந்த அம்மா தூண்டி விடும். உங்களுக்காக தானே நான் கேட்குறேன், உங்களுக்காக என்னடா கேட்குறேன் நான். அந்த மனுஷன் வந்தால் நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க, வா எல்லாம் சேர்ந்து படையாக போகலான்னா என்ன, ஒருத்த மனுஷன் கும்பலாக வருதுங்க. எல்லாம் இவரால் உருவாக்கப்பட்டது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஆகி பெரிய பெரிய பிளவுகள்லாம் வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன விஷயம், ஒரு சின்ன சின்ன ஆயிரங்களுக்கு அந்த மனுஷனோ கோடிக்கணக்கான சொத்துக்கு பிரயாசப்பட்டு கொண்டு அதில் போயின்னு இருக்கும். இதுங்க அற்ப விசுவாசிகளான்னு சொல்கிறதான்னு தெரில. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அற்ப காரியத்துக்கெல்லாம் பார்த்து பதர்களுக்கெல்லாம் போய் பெரிய ஒரு அறுவடை இழந்துருவாங்க. 50 வயசுக்கு மேலே டைவர்ஸ் ஆகிருக்கு, நம்புவீங்களா? இதில் ஆரம்பித்து அதில் ஆரம்பித்து என்னை சிறுமப்பற்றான் அந்த மனுஷன். என் கைகள் கட்டப்பட்டது, முடக்கப்பட்டது. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் மட்டும் சம்பளம் வேலைக்கு போய் தானே நேரம் சம்பளம் எகிரி இருக்கணும். இங்கே எகிறது நம்ம தானே. இல்லை இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதா நினைக்கிறப்ப அது இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். அவன் என்ன சொல்லலாம், நான் மட்டும் என்ன பொழைச்சி போகணுன்னு அவசியமா? ஒரு வேலைக்கு போகிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் இதே பிரச்சனை வந்து வேறு பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை வராமலாம் இல்லை, ஆனால் வராமல் இருக்கணும்னா இதுதான் மேட்டர். பொருளாதார பிரச்சனை வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா குடும்பத்திலையும் வர்றது தான் என்று ஏற்றுக்காதீங்க. எல்லாருக்கும் வந்தாலும் அது அவங்கவுங்க இஷ்டம்.
நான் உடன்படிக்கையின் பிள்ளை, ராஜ்யத்தின் புத்திர எனக்குள்ளே வரக்கூடாது. அது எல்லாம் அந்தந்த காலத்தில் நான் என் வாழ்க்கையிலே சொல்கிறேன், எல்லாமே அந்தந்த நேரத்தில் வந்து சரியாகும். லாஸ்ட் minute.com மாதிரி நான் கடைசியில் எப்படியும் அது ஜெயிச்சு தான் வந்திருக்கேனே தவிர தோத்தது கர்த்தர் என்னை வைக்கவே இல்லை. தோல்வி எனக்கு இல்லை, நான் சாட்சி சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது வந்து அவங்கவுங்க விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. என்னை கர்த்தர் சொன்னது அதான், ஆண்டவரே டைம் ஆகுது, 2 நாள் முன்னே நெருங்குது, நாள் நெருங்குது, நீதி வேணும், ஆண்டவரே இறங்குங்க, நான் தரேன்னு சொல்லிட்டா நான் தருவேன், நீ அவசரப்பட்டால் முடியாது, உனக்கு விசுவாசம் தான் தேவை. இது ஃப்ளைட்லேருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், பேக்கேஜுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். காரியம் வாய்க்கும், வெயிட் அதிகமாக இருக்கு ஆண்டவரே. வெயிட்டு போடுற இடத்துல போய் பார்த்தா நம்ம விசுவாசி, ஐயா யாருமா போட்டுச்சு ஃபைனுன்னு பார்த்தேன், நான் பார்த்துக்கொள்கிறேன், எனக்கு ஜெபம் ஒண்டி பண்ணுங்க, எவ்வளோ நான் ஃபைன் கட்டணுமோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும்னு காணி கொடுத்தாங்க. ஒரு கண்ட்ரியில் நடந்துச்சு இது. எப்படிம்மா இது? சர்ச்சில் பார்த்தேன் நீங்கள் பேசுனீங்க, நான் வீடியோவில் பார்த்தேன் நீங்கள் பேசுனீங்க, அவ்வளோ பிரபலியமான ஊழியக்காரர் இல்லை. அதுதான் தேவன் கொண்டு வருகிற அந்த கிருபை. அது சூழ்நிலை மாறும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை மாறும். நீங்கள் சூழ்நிலையை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமையே மாறிடும். வீட்டில் ஒரு அடி தடி வெட்டு குத்து ரத்த ஆறு ஓடுகிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் சூழ்நிலைக்குள்ளே போய் வாழ்கிறோம். நம்ம கர்த்தருக்குள்ளே வாழ்கிறவங்க சூழ்நிலை பார்க்கக்கூடாது. சூழ்நிலை தான் மாறணுமே தவிர நான் மாற மாட்டேன்னு கர்த்தரும் மாற மாட்டார். காலம் முழுவதும் இப்படி தான் இருக்குமா? மாற மாட்டிங்களான்னா ஆமாம் அப்படி தான் இருப்பேன். இல்லை, இது வந்து ஆரோக்கியமான வழி சொல்கிறேன். நான் யாரையும் போய் நொந்துக்கிறது இல்லை, யாரையும் மனைவியை சாடுறது இல்லை, மனைவி வீட்டாரை சாடுறது இல்லை, ஞானம் சொல்கிறேன். இது எல்லா சண்டையிலும் வந்து அந்த அம்மா என்ன எட்டு வந்ததுன்னு இருக்கும். இப்போ அவங்க ஏதோ ஒன்று வாங்கி விட்டுட்ருக்காங்க, செய்ய முடியல, அதுக்குள்ளே காலமாயிட்டாங்க, ஃப்ராடு குடும்பம்னு ஆரம்பிப்பான். வார்த்தை பாருங்கள், அந்த அம்மா கேட்குறது ரொம்ப நியாயமான காரியமாக இருக்கும். பொருளாதாரம் இல்லையா, உனக்கு எவ்வளோ வேதனை இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்னு ஆரம்பித்து அவ்வளோதான். அது அந்த அம்மா ஏறி உக்காந்துக்கும் கண்மலை மேலே. இது சியோன் மலைக்கு இவர் ஏறிடுவார். பசங்க என்ன ஆகும்? ஒரே அக்கினி மழையாக இருக்கும் வீடு. அவ்வளோதான் வாழ்க்கை. நல்ல 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 குடும்பம். ஞாயிற்றுக்கிழமான மறுபடியும் சபையில் வந்து உட்காந்துன்னு கைகளை உயர்த்தி ஆராதித்து கொண்டு முடிச்சுட்டு போனோன்னு வச்சுக்கிறேனோ. ஃபஸ்ட் சர்வீஸுக்கு செகண்ட் சர்வீஸுக்கு நடக்கிற கலவரம். ஈவினிங் சர்வீஸில் ஒன்று வரும், ஒன்று வராது. அழுது ஒன்று மூஞ்சி வாங்கியிருக்கோம், இல்லைன்னா ஒன்று அடி வாங்கி உடம்பு வாங்கியிருக்கோம். 2 பேருமே பாய்ச்சிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து உடன்படிக்கைக்குள்ளே வராத டாபிக். ஆனால் இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. அது ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, வீட்டு கட்டுற விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, பணம் அந்த அம்மா வாங்கி தலையில் வச்சுன்னு போகிறது இல்லை. அது என்ன எனக்கு மாதம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் கேட்கல. குடும்ப செலவு கேட்குற விஷயமே வீரியம் கொண்டு அது எங்கெங்கேயோ போய் நின்றோம். இது வரைக்கும் நான் எதுவும் எனக்குன்னு கேட்டது இல்லைன்னு. கேட்குறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தானே கேட்குறேன், நான் குடும்பத்துக்கு தானே கேட்குறேன். அப்படியே இது அரசு மானியம் வாங்குற மாதிரி இருக்கும், லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதை ஐடியா தான் காட்டல இந்த அம்மா. அப்போ என்ன ஆகும்? அது இந்த மனுஷன் இருக்கிறத விட இல்லைன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி மனசு கொண்டு போயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது எட்டு போய் திருடன் கொல்லம் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10 ஃபஸ்ட்டு பார்ட்டு நிறைவேறிடும், செகண்ட் பார்ட்டு ஜீவன் வரைக்கும் நிறைவேறும். பரிபூர்ணம் வரவே வராது. எந்த சபை எந்த எருசலேமில் நீங்கள் போய் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தால் கூட விளக்காது. இது நம்ம இதே அம்மாவோட தானே போகிறோம், இதே மனநிலையில் தானே போகிறோம். இதில் சிரிப்பு இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். இல்லை, ஆனால் வேண்டாம் சொல்கிறது, மந்திய சொல்ல பிள்ளைகள் ஒளிய மர கன்றை போல் இருப்பாங்க. நீங்கள் இதை செய்தால் பிள்ளைகள் கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க, கெட்ட சவாசத்துக்கு போக மாட்டாங்க. பிள்ளைகளால் வர தொல்லைகள் எவ்வளோ இருக்கிறது வாழ்க்கையில். அதான் மனைவியினுடைய அந்த அக்க போராட்டம், அறப்போராட்டம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த வாலிப 40-45 வயசில் அடங்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று பலவீனம் தலை தூக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுவாங்க. ஒரு அந்த அம்மா மன்னிச்சிடும், சரி ஒழிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணி யாரையா கல்யாணம் பண்ண முடியும்? இந்த மோஞ்சிக்கு வந்ததே கஷ்டம். உங்களுக்கு பாவம் கல்யாணமே ஆகாது, எனக்காவது ஆகணும். சிலது சொல்லுவான், நீ வேணா போ, நான் பார்த்துக்கிறேன்லாம் ரைடில் ரெடியாக இருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, நம்மளால் விட மாட்டோம் இல்லையா? இது ஒரு நகைச்சுவையாக போய் முடிஞ்சு கடைசியில் பசங்க அப்படி. ஆனால் பசங்க விஷயத்தில் 2 பேருமே எங்கேயோ போகக்கூடாதுக்கெலாம் போவீங்க. கணவன் மணி 2 பேரும் சொல்கிறேன், ஒரு மாதிரி ஆகிடும். அதில் மட்டும் தோத்தோன்னா அம்புட்டு சொத்தம் காலி, அம்புட்டு சுதந்திரம் காலி. நீங்கள் இது வரைக்கும் சகோதரத்தை அத்தனையும் பாவியக்க மனுஷன் உள்ளே வந்து அதம் பண்ணி போட்டுருவான்.
கரும்பு காட்டுக்குள்ளே யானை பூத்த மாதிரி ஆகிடும். ஒரு பாவி உள்ளே வந்துடுவான், நான் லவ் பண்ணுறேன், ஜவ் பண்ணுறேன். இது புருஷ பொண்டாட்டிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. இந்த மாதிரி திருடர்கள் சுற்றி கொண்டிருப்பாங்க. இந்த ஆவி தரித்தவங்க நல்ல வசதியான வீடு, நல்ல வாகனம், நல்ல ஒரு போக்குவரத்துவங்க தான் இந்த சண்டையிலே தெரிஞ்சிருது இல்லையா. சண்டை வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு சண்டை. இழக்கிறதோ பொக்கிஷத்தை இழக்கிறோம். பிள்ளைகள் பொக்கிஷம் இல்லையா, சுதந்திரம் இல்லையா, அது என்னமோ அவங்க மாயம் உள்ளே போயிடும். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பந்தியே இல்லை, நம்ம பக்கம் உட்கார மாட்டோம். அது வந்தால் அது திருட்டு மொழிக்கும், நம்ம வரத்துக்குள்ளே தூங்கிடும். நடக்கிறது சொல்கிறேன், நம்ம எழுபத்துக்குள்ளே அது ஏஞ்சி போயிடும், இல்லைன்னா அது எழுபத்துக்குள்ளே நான் ஏஞ்சி போயிடும் வேலைக்கு. நடக்குதா இப்போது? அந்த அம்மா என்ன நைட் டியூட்டி போகுது, அப்போ அந்த ஐயா என்ன பண்ணார், டே டியூட்டி போவார். இப்போ பசங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது? இந்த இடம்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இரவு முழுதும் வீடு விளக்கு அணையாமல் இருக்கும்னு வேதம் சொல்லுது. இது வீடு விளக்கு அணிஞ்சிடும். பிள்ளைகள் தானே. ஒவ்வொரு தம்பதிகள் வேலை செய்கிறாங்க, விசுவாசிகள் எதுக்கு வேலை செய்கிறாங்க? 2 பேரும் ராப்பகலாக பேயாக உழைக்கிறது, நாயாக உழைக்கிறது சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சிறுமையான ஒரு தொழிலில் இருக்கிறோம், எவ்வளோ கடினமான முதலாளிகிட்ட வேலை செய்கிறோம். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலையா? உங்களுடைய போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல வாழ்க்கையில் உங்களுடைய கரம் ஓங்கி இருக்கணும், செழிப்பில். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, அதுக்கு ஜெபிப்பாங்க, வாய்க்காது. பண தேவைக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நான்லாம் எத்தனையோ கோடிக்கு ஜெபம் பண்ணேன், இதே இடத்துல நடந்து ஜெபம் பண்ணேன், உலாத்தி ஜெபம் பண்ணேன், அழுது ஜெபம் பண்ணேன், இதை பார்த்துலாம் ஜெபம் பண்ணேன். அதாவது பார்த்துன்னா பலிபடுத்தலாம் கரக்குள்ள வயதுலாம் ஜெபம் பண்ணேன். 2 கோடி தாரம் வந்தார். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பார்த்தோன்னா 2000 அனுப்பிச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. கேட்டது 2 கோடி, வந்தது 2000 ரூபாய். உனக்கு அவ்வளோதான் நீ நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கிற பரலோகத்தில். கற்றுக்கொண்டதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீ நம்பிக்கை இன்னொரு ஃபோன் காமிச்சு, இப்போ நம்பிக்கை ஒரு அரை மணி நேரத்தில் சம்பாதிச்சிட்டு போகுதுன்னு. அவன் 200 ரூபா அனுப்பிச்சு, வந்துச்சா அப்படின்னா, சரி வந்துச்சு. என்ன சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கு, 200 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். நீ தொகை முக்கியம் இல்லை, நம்ம கற்றுக்கொள்ளுகிற சொல்கிறேன். நீங்கள் பணம் நேராக கேட்டால் வராது. பண தேவைக்காக ஜெபிக்கிறவங்க என்னதான் முட்டி மோதி, நான் நிறைய உபவாசம்லாம் இருந்தப்போ தான் கற்றுக்கொண்டேன். இது சத்தியத்தின் வழி தான் நமக்கு விடுதலை. இது வந்து சத்தியத்தின் வழி. அதில் தான் சாலமோன்கிட்ட கற்று சொல்லிட்டீங்க, ஐஸ்வரத்தை கேளாம, பகனுடைய ஜீவனை கேளாம. இந்த மாமியார் சாவனம்லாம் ஜெபம் பண்ணாலாம் நம்ம அவ்வளோதான் வேஸ்ட்டு. அது இருக்கும், அப்புறம் நம்ம நிலைமை கஷ்டமாயிடும். நீங்கள் கேட்கக்கூடாத காரியம் இதெல்லாம். கேட்கக்கூடிய காரியம் என்ன? ஞானம். அதை தான் கேட்கறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நான் ஜெபத்தில் உட்காந்துடுறேன். அந்த ஜெபம் என்பது மிகப்பெரிய ஆவிக்குரிய மேட்டுமை கொண்டு வருகிறது. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் கொடுக்குறேன், இப்படியே போயிடுச்சு வாழ்க்கை. அதில் பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிற பொழுது ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு அது அல்ல. அவங்க ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ வார்த்தையில் உன் கிரியை என்ன? அதுதான் கிரியை தான் நான் பார்ப்பேன். அதை நான் விசுவாசமாக, அது வேத வசனத்தினால்தான் அந்த கிரியை நிரூபிக்கிற பொழுது விசுவாசமாக அது கர்த்தர் முகர்கிறார். ஜபங்களாக பார்க்கறது இல்லை. உன் விசுவாசத்தின்படி நீ இப்போ ஆக கடவுதுன்னு சொல்றதுக்கான காரணம் வார்த்தையின்படியே வருகிறது. விசுவாசிக்கு விடுதலை. அதன் பிறகு பார்த்தா, இப்பொழுது பிள்ளைகள் விஷயத்தை ஜெயித்தீங்கன்னா உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. 5 பிள்ளை, அதாவது இங்கே வந்து அபத்தமாக இருக்கும், என்னடா 5 பிள்ளையான்னு. ஆனால் ஃபேமிலி பிளானிங்லாம் பைபிளில் போடல. பட் வி கேன் பிளான் அ ஃபேமிலி. நம்ம குடும்பத்தை திட்டமிடலாம். குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வேதம் சொல்லலை, இது நம்மளே ஏற்படுத்திக்கிறது. ஆனால் கட்டுப்பாடோடு ஒரு குடும்பத்தை நடத்தலாம் நீங்கள். இப்போது இந்த பிள்ளைக்கு விஷயம் மட்டும் இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று அர்த்தம். உண்மையிலே அவனுக்கு தேவ பயம் இருக்குன்னு அர்த்தம். தேவ பயம் என்பது ஐயோ சோத்திரம், ஐயா சோத்திரம் சோத்திரம் அது இல்லை. உங்களுக்கு வெளியில் ஒழுங்காக இருக்கணும். சமூக வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப உத்தமமாக இருக்கிறீங்க. இது பெண்களிடத்துல பேசுறது பாவம் இல்லை, ஆண்கிட்ட பேசுறது பாவம் இல்லை. ஆனால் எந்த எல்லையில் இருக்கிறது பயணப்படுகிறோம். துணிகரமான பாவங்களுக்கு அடியானை விலக்கி காத்துக்கொள்ளுது ஆண்டவரே என்று சொல்லுகிற ஜபம் இருக்கா? அதுக்கேற்ற சூழ்நிலைலாம் நீங்கள் உடைக்கணும். வேணாம், எதுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்கட்டும், யாரும் எடுக்கட்டும், பாரு என்ன மெசேஜ் வந்துருக்கு. ஃபோன் தொட்டால் சில பேருக்கு உச்சந்தால அப்படியே எரிமலையும் ஆகிடும். அதுக்கு பேட்டர்ன் மாற்றுவாங்க, அதுக்கு என்னென்னமோ பண்ணி வைப்பாங்க. அம்புட்டு கடைக்காரன் செஞ்சு கொடுத்துட்றான், திறந்து காமிச்சிடுறான். ஒரு மனுஷன் இப்படி தான். நைட்டு படுத்தான் காலைல ஏஞ்சிக்கல இந்த மனுஷன் ஒரு பட்டணத்தில்.
எனக்கு ரொம்ப தெரிஞ்ச, அதாவது போக்குவரத்தமாக இருக்கிற அந்த தேசத்துக்கு போகிறப்பெல்லாம் அவங்க எனக்கு தெரியும். அந்த அம்மா வீடியோ காலில் காட்டுது, ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் கசந்து அழுது. அந்த ஊரில் எல்லாம் ஒரு மாதிரியான ஊர், அதில் இவ்வளோ அன்பாக இருக்குது. இந்த அம்மா பிணத்தின் மேலே அப்படி விழுந்து அழுகுறாங்க. இந்த அம்மா வீடியோ காலில் காட்டுறாங்க. உங்களுக்கு ரொம்ப அபிமானமான பாஸ்டர் நான். வீடியோ காலில் அடக்காரதை நான் நடத்துகிறேன். அவ்வளோ நெருங்கின குடும்பம். சரி, எனக்கு எப்படி ஆற்றல் படுத்துன்னு தெரியல. அந்த மாழத்தை பார்த்து எனக்கு ஆழ வந்துடுச்சு. லேசில் என் கண்ணில் தண்ணி வராது. அது என்னமோ பிறவே அப்படி தான். என்னடா இப்படி அழுது இந்த அம்மான்னு நான் சும்மா இல்லை என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். நான் கூட போயிட்டு இந்த மாதிரி அழுவியான்னு. அந்த மாதிரி அது அழுதுன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியில் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு கெட்ட வாரத்தில் திட்டுது அந்த அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட. அந்த ஆள், அந்த மனுஷன் ஃபோன் எடுத்துமே பேட்டர்ன் மாட்டி பார்த்துருக்கு. பார்த்தா ஒரு 10 குடும்பம் நடத்தியிருக்கான் வாட்ஸ்அப்பில். இது காதலில் செய்தி தூது அனுப்புறது, அந்த பொம்பளை அனுப்புறது, 10 பெண்களோட ஃபோனில் எல்லாம் மெசேஜ் வருது. இல்லை இதில் அநியாயம் என்னென்னா, அந்த வீட்டோடைய பையன் மகனும் மகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பையன் வந்து ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சான். பொண்ணு வந்து அவங்க அப்பா ட்ரெஸ் எல்லாம் ரோட்டில் போட்டு கொளுத்திடுச்சு. அந்த அம்மா அப்படியே எதிர்மறையாயிடுச்சு. எப்படி அழுது அந்த व्यசனமாக இருந்த குடும்பம். யாரும் ஜபம்லாம் பண்ணல அதுங்க ஆறுதலுக்கு. அதுங்களே அலர்ட் ஆகி வேணாம், அடுத்த வாட்டி சோத்திர கூட்டம் மாத்திரை கூட்டம்லாம் வேணாம், கொன்னே போடுவோம் எவனோ இருந்தாலும். ஆனால் பாஸ்டர் நீங்கள் ஜபம் பண்ணுறப்போண்டி என்கிட்ட சொன்னீங்க, நான் கவனிக்கல. அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறப்போ எல்லாம் போட்டு கேட்குறாங்க. எல்லாமே இந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம புரிஞ்சிக்கல. பூர்ண நம்பிக்கை நம்பக்கூடாதுன்னு சொல்ல, இது மாட்டிக்கோன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிக்குவீங்க, நான் என்ன பண்ணாலும் மாட்டிக்குவேன். ஆதாம் பண்ண காலத்தில் யார் ஒரு மனுஷன் கிடையாது. வர முறைலாம் இன்றைக்கி ஆதாமை பேசாதாலே கிடையாது இல்லையா? அதுதான் ஒரு களவு நிச்சயமாக வெளியானங்க வரும். அதெல்லாம் வராமலாம் இருக்காது. மறைவானுகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள், வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைப்பொருளும் இல்லை. எல்லாம் வெளில வந்துடும். எதுவுமே மாற்ற முடியாது, மறைக்க முடியாது. செத்த பிறகு தான் வந்துச்சு. உயிரோடு இருக்கப்போ 1000 டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னென்னமோ நடிப்பு போட்டு என்னென்னமோ வேஷத்தை தரித்து உலகத்துக்கு ஒத்த வேஷத்தெல்லாம், வஸ்திரமோ நகையோ இந்த இடத்துல தோத்துருச்சு. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சொன்னமே, இதில் நீங்கள் ஜெயித்தீங்கன்னா உண்மையிலே கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குது. நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இது ஜபத்துக்கு மேலே வருகிற காரியம். இதுக்கு ஜபம் பண்ணி கொண்டிருப்பாங்க வழிகள் தெரியாமல். வழிகளை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாக்கா தானால் உங்களுக்கு இதுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் ஜபம் எதுக்கு தேவைன்னா மேலே வரத்துக்கு. இதுகளெல்லாம் இந்த பலவீனங்களெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்கு ஒரே ஜபந்தான். ஆண்டவரே பரிசுத்தமாக்கும். உம்மை போல பரிசுத்தம், வேறு பரிசுத்தவனே கிடையாது உலகத்தில். உம்மை போல ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனில் நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். இப்போ 5வது வசனத்தின் படி பார்த்தா ஆவிக்குரிய தலைமைத்துவம் நமக்கு கிடைக்காது. நல்ல போதகனுக்கு நல்ல விசுவாசிகள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலைக்காரனுக்கு நல்ல எஜமான் கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல மணப்பெண்ணுக்கு நல்ல மணவாளன் கிடைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு குடும்பத்துக்கு நல்ல ஒரு குடும்பம் சம்பந்தம் பட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய கூற்று. இதெல்லாம் மாற்றி போடுகிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் என்பதனாலெல்லாம் நடக்காது. இதன்படி வந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நல்ல தலைமத்துவம் கிடைக்கும். நாங்கள்லாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் அனுபவித்தோம். அந்த ஐயா இப்போ போயிட்டார் கர்த்தருக்குள்ள. என்ன அதனால தான் இன்று இதுவரை அவர் கொடுத்த அந்த அது எப்போவுமே தாங்கும். ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியம் அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அது நடுவில் நமக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபை, இறக்கம், தேவ வார்த்தை, தேவ வசனம், அபிஷேகம் அது நம்ம ஆதரிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன். அப்படி நல்ல தலைமைத்துவம் கிடைக்கும். இந்த கள்ள ஓநாய்களுக்கு, கள்ள விசுவாசிகளுக்கு கள்ள ஓநாய்கள் வருவாங்க. அதான் அந்த பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, எல்லா மாம்ச ரீதியான காரியங்கள் வந்துடும் இல்லையா? அது எல்லாம் வந்து நல்ல ஜனங்களுக்கு கர்த்தர் வைக்க மாட்டார். நல்ல ஜனங்கள் நம்மளே நம்ம சொல்லிக்கூடாது. இதன் வழியே வந்தால் தான் அந்த நல்ல தலைமைத்துவம் கிடைக்கும். நல்ல தலைமைத்துவம் சும்மா அவங்களுக்கு ஆன்லைனோ ஆஃப்லைனோ எப்படியும் அந்த நல்ல ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே அவங்க அடைக்கலம் வந்துடுவாங்க. நல்ல தலைமைத்துவம். ஏலியுடைய கூடாரம் பார்த்தீங்களா? பிரதான ஆசாரியன், பெரிய சபை, திரளான ஜனங்க, எல்லா அநியாயம் நடந்துச்சு. கர்த்தராய் எழுப்பினார் சாமுவேலை. நல்லா போய் கொண்டு இருந்தது. நடுவில் சாமுவேலும் கொஞ்சம் ஸ்லிப்பானார். என்ன பொம்பளை விஷயம் இல்லை, பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார். அப்போது முழு இஸ்ரவேலுக்கும் இடர்கள் உண்டாச்சு. சாமுவேல் அது கூட ஞாபகமே இல்லாமல் அவரும் அழுகிறார்.
ஆண்டவரே இந்த ஜனங்க இந்த மாதிரி உன்னை இல்லையா நிர்மூலப்படுத்தினது, மறுதளிச்சது, என்ன தான் மறுதளிச்சாங்க. உலக பிரகாரமாக எனக்கு ஒரு மனுஷன் வேண்டும், ராஜா வேணும், உலக பிரகாரம் எனக்கு ஒரு காரியம் வேணும். காரணம் யார்? சாமியால் எடுத்த தீர்மானம். அந்த சாமியால் மனைவி சொன்னாங்களா இல்லை சாமியாலே தெரியாமல் எடுத்தாரான்னு தெரியாது. இப்போ தான் முதல் பேர்சபா வரைக்கும் நல்ல பேர் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு மாண்பு, மேன்மை, கனம், அபிஷேகம் கொடுக்கறது எவ்வளவும். ஆனாலும் உத்தமமான மனுஷன், யார்கிட்டையும் எந்த விதமான கை மாற்றவோ எந்த வித கொடுக்கல் வாங்கலையோ சிக்கல் இல்லாத மனுஷன், சத்தியவான், எல்லாம் உண்மை. அதே மாதிரி பசங்களுக்கும் சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இது. அழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். விசுவாசியாக இருக்கலாம், உண்மையான விசுவாசம் பரலோகம் போகலாம். ஆனால் ஊழியத்தில் அசைய சொத்துக்கு ஆசைப்பட்டு மருமகனையோ பிள்ளையோ ஏற்றுறப்போ அதுக்கு அழைப்பு இருந்தால் தப்பிச்சது, ஊழியமும் தப்பிச்சது, அவனும் தப்பிச்சான். ஆனால் முடியல, அழைப்பு இல்லாமல் ஏற்றப்பட்ட ஜனங்க, ஆர்டிஃபிஷியல் காலிங் இது. சரி, இதெல்லாம் யாராவது ஒருத்தர் அனுபவிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு அவனை மருமகனையும் மகனையும் ஏற்றின்னு வந்து நிறுத்துறான். அது ஏலியின் கூடார மாதிரி நிற்க முடியாது. எதுக்கு அழைக்கப்படலையே அது நிற்க முடியாது. அது அழைப்பு என்னமோ விசுவாசியாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரனை தாங்கிறதா இருக்கலாம். நான் ரொம்ப ஆசைப்பட்டது ஊழியன்றதை விட ஊழியக்காரன் தாங்கணும், என்ன ஊழியக்காரன் தாங்கணும், அப்படி தான் நான் ஆசைப்பட்டு ஒரு காலம் ரொம்ப பிரயாசப்பட்டோம். ஆனால் ஒன்றும் வாய்க்கலை, ஒன்றும் உண்மையிலே வாய்க்கலை. ஏனென்றால் உன் அழைப்பு அது இல்லை. நீ ஊழியம் செய்யணும். நீ எப்படி வேணால் வாழலாம் அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு. ஆனால் இதில் வந்து அந்த விளையாட்டுலாம் பண்ண முடியாது. நீ இப்படித்தான் வாழணும். ஆமாம் ஆண்டவரே, நான் சொல்கிற ஊழியம் செஞ்சால் நான் கூட இருப்பேன், நீ நினைக்கிற ஊழியம் செஞ்சால் ஜனங்க கூட இருப்பாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, அப்புறம் உனக்கு ஜபம் கூட பண்ண மாட்டான் எவனும். என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படியா? அப்புறம் தான் யோசித்தேன். அப்போ சில பேர்லாம் இருக்கிறாங்களே இப்படி கொடுத்துக்கணும், அவனை கொடுக்கறதுக்குன்னே எழுப்பினேன். சில பேர்லாம் உணவில் தாங்குவாங்க, என்னை இன்ன வரைக்கும் தாங்கி கொண்டிருக்காங்க. என்ன சமைச்சாலும் வீட்டுக்கு வந்துடும். அவங்க வீட்டில் என்னென்னா சமைச்சாலும் எனக்கு ஒரு கிண்ணத்தில் குழம்பு வந்துடும், ரசம் வந்துடும். இது என்ன இது? உணவே, அவங்க உணவினால் ஒரு ஊழியக்காரனை தாங்குறாங்க, அவங்க உணவுனால் கனம் பண்ணுறாங்க. இது ஒரு வீடு இல்லை, பல வீட்டிலேருந்து வரும். எங்கேருந்து வருது, எங்கேருந்து காய்கறி வருது, எந்த ஜனங்கத்தில் கொடுக்குறான்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒவ்வொருத்தரை கத்துற அப்படி எழுப்புறது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோன்னா அது சரிப்பட்டு வராது. ஆனால் ஒன்று, என்னை கத்திர உபவாசத்துலேயும் இந்த அப்பம் பிட்கள்லையும் உபதேசத்துலையும் நிலைத்திருக்க அப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, இதைத்தான் நாங்கள் செய்வோன்னு. அந்த மாதிரி பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியத்தில், பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கத்தில் நீங்கள் அமருகிற பொழுது உங்கள் ஜீவியங்கள் வித்தியாசமாக இருக்கும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட பொழுதும் உங்கள் ஜீவியத்தில் தேவைகள் இல்லாத பொழுதும் இந்த பணம் பிரதானமாக இருக்காது. உங்களுக்கு ஒரு கடன், ஒரு கட்டுமான ஒரு தீர்வு கட்டணும், நீங்கள் கட்டணும், அதுதான் பணம் உங்களுக்கு. அதுக்கு மேலே பணம் தேவைப்படாது. தேவைப்படலைன்னா கூட கொட்டும். இப்போ கொட்டுது இல்லையா சூழ்நிலை, அப்போ கொட்டும். இப்போ எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம், அதுலேயும் கஷ்டம்லாம் தீர்ந்த பிறகும் அந்த வரவுன்றது திறந்த மாதிரியே இருக்கும். இந்த கர்த்தர் திறக்கிற வாசல் மூடாது. கொடுக்குறவனும் அவனுடைய கரம் இறங்கினாலும் ஏறினாலும் இன்னொரு கொடுக்குறவன் எழுப்புவோம். இது இப்படியே போய் கொண்டிருக்கோம் சைக்கிள். நான் நடந்து போனேன், எத்தனையோ வருஷங்கள் நடந்து போய் ஊழியம் செஞ்ச நாட்கள் இருக்குது. இப்போ பார்த்தா காணிக்க வண்டி, இது என்ன ஐயா இது ஆண்டவரே, நடந்து போன நாட்கள் இருக்குது, சைக்கிளில் போன நாட்கள் இருக்கிறது, ஓட்ட வண்டியில் போன நாட்கள் இருக்குது. இப்போ என்னென்னா புத்தம் புதிய வண்டி காணிக்க வருது. இதை வைத்து கொள்ளுங்க, உங்களுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன், ஓட்டுங்க. ஊழியக்காரன் ஒரு அன்பு, நம்ம ஊழியம் கனம் பண்ணப்படுகிறது. நாங்கள் கேட்கலாம் இல்லை, இந்த மாதிரி கேளாததெல்லாம் வந்து கொண்டிருக்குது. ராஜ்யத்தை பற்றி பேச எல்லாமே திரும்புகிறது, பரலோகம் இறங்குறது, ராஜ்யம் வருவதாக சொல்லப்படுகிற வசனம் நிறைவேறுகிறது. ஜனங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் உடைக்கப்படுகிறது, பிள்ளை பேர்கள் உருவாக்கப்படுகிறது, கருத்தரிக்கிறாங்க. உலகம் முழுவதும் என்னை தொடர்பில் இருக்கிற ஜனங்க சொல்கிறேன். திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படுகிறது, பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது, பறக்காத ஜனங்க பறக்குறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைகள். விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம் ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதுதான் பொருளாதாரத்தை காட்டிலும் பெரிய மகிழ்ச்சி. அதோட கர்த்தர் நேற்று பேசுகிறார், இன்றைக்கி நடக்குது. இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ், எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம். இதெல்லாம் பணம் கொடுத்தாலாம் நடக்காது. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு இறைவன் தருகிற சமாதானம். இது ஒரு இறை சந்தோஷம். உங்கள் வீட்டில் நடக்கிற வைபவங்கள் மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே நடக்கிற வைபவங்கள் சொல்கிறேன்.
அதே சமயத்தில் இஷ்டப்படி வாழ்கிற பொழுது எவ்வளோ பெரிய விஷம் தாக்குன்றது ஊழியக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ இப்படி ஞானஸ்தானம் கொடுத்தோமே, இப்படியெல்லாம் நம்ம போஷித்தோமே ஆவிக்குரிய ரீதியில், இந்த ஜனங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்க நம்மளோட, கட்சியில் இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. தீர்மானங்கள் எடுக்கிறது தெரியும் இல்லையா, இந்த வழியில் போனால் எங்கே நிற்கும்னு. நம்ம கட்டி போட்டெல்லாம் நடத்த முடியாது இல்லையா, மாம்சம் கையாள முடியாதுல்ல, அடித்து வளர்க்குற விஷயம் இல்லை இது. அந்த இடத்துல மிகப்பெரிய பாதகம் வரும், உபாதைகள் வரும், வலி இருக்கும். அது ஒரு வேறு வலி, அது சொல்லி புரிய வைக்க முடியாது. இது சந்தோஷம், அது நிறைவாக்கும். சரி, அப்போ ஆண்டவர் தேற்றுவார். சரி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா, அந்த ஆத்மா இப்படி போயிருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கும் சில ஆலோசனை கொடுத்து இதுக்குள்ளேயாவது வாழப்பாருன்னா முடியாது. அது ஒன்ஸு கீழ்ப்படி முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல தலைமைத்துவம் இருக்கிற பொழுது நல்ல ஆவிக்குரிய ஆகாரம், பூமிக்குரிய ஆகாரம். இப்போ என்னன்னா உடல் நல்ல போஷாப்புக்குள்ளே வரும். பிள்ளைகளை காண்பாய், இந்த 3வது ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அடிக்கடி சொல்லுவேன்னே, அதில் நல்ல ஜெயம் அடிப்பீங்க. பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். எவ்வளோ பெரிய யோசேபாத்து என்ற ராஜா ஆகாப் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணி சமாதானத்தையும் காணல, ஒன்றும் காணல. இன்றைக்கி சம்மந்தம் பண்ணோன்னு அன்னிலேருந்து இது பெருசுங்களுக்குரிய செய்தி நினச்சிக்க போகிறீங்க. இது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான், நம்மளாம் யங்ஸ்டர் நினச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் தேவை. எருசலேமின் சமாதான வாழ்க்கையை காண்பாய், பிள்ளைகளை காண்பாய். நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும். நோய் நொடி இல்லாத குடும்பம் மட்டுமல்ல, வழக்கு வாய்தா இல்லாத குடும்பம் மட்டுமல்ல, இது தேவன் வைக்கிற குடும்பம். எனக்கிடான ஜனங்களை கர்த்தர் தருவார். என் கண்கள் காணவில்லை, என் காதுகள் கேட்கவில்லை, ஆனால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஈசாக்கினுடைய குடும்பம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் செஞ்சார். ஆனால் ஈசாக்கு நல்ல குடும்பத்தில் புள்ள கொடுத்தாரா? ஏசா கல்யாணம் இஷ்டமாக நடந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் போய் பெலிஸ்த பெண்ணை கல்யாணம் பண்ணான். ஏசா சுதந்திரம் எல்லாம் போச்சு, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான். அவனுடைய மல்கையில வாசிக்கிறேன், அவனுடைய மலைகளெல்லாம் நான் உடைக்கிறேன், நீ கண்மலையில் வீடு கட்டலாம் வந்து உடைக்கிறேன். சொத்துக்கள் முதல் கொண்டு ஜப்தி பறிமுதல் செய்யப்படுகிறது. கர்த்தர் அவ்வளோ வைராக்கியமாக இறங்குறார். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறது. அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் சொல்கிறது. பழைய ஏற்பாடு சத்தியெல்லாம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இது நடக்குது. நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற துரோகம், அவங்க செய்கிற அந்த திருமணம் அடுத்தது பெற்றோரை உள்ளே சேர்க்காது. அந்த மாதிரி நடந்துக்கிற அந்த குடும்பங்கள் முள்ளும் இருக்கும். நீதிவான் என்ன செய்வான், விவேகி என்ன செய்வான், தீங்குக்கு விலகி கற்றுக்கொள்வான். கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீதிமான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சொல்கிறாங்க, அவங்களை வர வைக்காத, வந்தால் பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனையுடைய விளைவு என்னென்னா, நம்ம விலகிடலாம், அசிங்கப்பட்டு வேணாம், பிரிஞ்சிடலாம், விவாகரத்து வாங்கிடலாம், இந்த வார்த்தைலாம் வரும். ஒரே ஒரு உறவு, அது கொஞ்ச நாள் இருந்து செத்து போயிடும், அப்படி தான் நம்ம நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. அது உள்ளே நம்மளை டிக்கெட் வாங்க வச்சிடும். இதெல்லாம் அப்படி நடக்கும். ஆனால் நமக்கோ அப்படி அதே மாதிரிலாம் உலகம் நடக்கும். இந்த திருமண நேரத்தில் எல்லாமே பயப்படுவாங்க. அவன் வீட்டில் அது நடந்துச்சு, ஐயா எங்கள் வீட்டில் அது நடந்துச்சு, உலகம் முழுவதும் பித்தலாட்டம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணாம், ஒரு டீம் வேணானும், ஒன்றும் அதான் வேணும்னும். இந்த மாட்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா. அவன் பொண்ணு அமெரிக்காவில் வாழ்து, என் பொண்ணு மட்டும்னா, என் பொண்ணு இன்னும் நேரமாக இருக்குது, இன்னும் நல்லா படிச்சிருக்கு, அது நேரம் கம்மி. எவ்வளோ தாழ்த்த முடியுமோ மற்றனை தாழ்த்தி, நம்மளை எவ்வளோ உயர்த்த முடியும் உயர்த்தி, அப்படி ஒரு அகந்தையோடு பார்க்குற பொழுது நம்மளுக்கு வேறு மாதிரியே ஒன்று மாட்டோம். வெளிநாட்டு தான், ஆனால் நீ சொல்கிற அந்த தகவலாம் இருக்காது. எவன் கார் பக்கத்தில் இருந்தோ ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருப்பான், எவன் வீட்டில் இருந்தோ ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருப்பான், ஃபேஸ்புக்கில் சின்ன வயசு ஃபோட்டோவை போட்டிருப்பான். இதெல்லாம் எவ்வளோ மாயைகள் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் விசுவாசிகள் நாம் என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்கு நன்மையானதே தருவார். நான் உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறேன், எனக்கு மலட்டுத்தன்மை கிடையாது. நல்ல குடும்பம்னா என்ன, நல்ல ஆரோக்கியமான பெண்கள், ஆரோக்கியமான ஆண்கள் உள்ளே வருவாங்க. இன விருத்தி என்பது, மலட்டுத்தன்மை என்பது நம்ம தேசத்தில் இல்லை. வேதம் சொல்லுது, லேவியராகமத்தில் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்துட்டினாலே போதும்ப்பா, உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் நான் தரேன். லேவியராகமம் 26. அது என்ன ஆசீர்வதிப்பு கூடாரம், ஓய்வு நாள், தேவாலயம், சபை கூடி வருதல். ஆனால் எந்த சபையில் கூடுறாங்கன்றது தான் பிரச்சனை. அங்கே தான் பிரச்சனை. சபைன்னா கட்டிடங்கள், தேவாலயங்கள் என்பது வெளியே தோட்டத்தில் இருக்கிறது இல்லை. இந்த சத்தியத்துக்குள்ளே வருகிற அந்த மாதிரி ஒரு கூடுகை இருந்தால், ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இருந்தால், அந்த ராஜ்யம் இறங்கும். பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பார். சம்மந்தம் பண்ண நாள்லேருந்து வீட்டில் 50 வயது வரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க எல்லாம் 60 ரொம்ப பெரிய குடிகாரனாக மாறியிருக்கான். அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசம் சொல்கிறேன். பின்வாங்கி போனது 20 வயசுலேருந்து என் கூட பயணப்பட்டதெல்லாம் ஆண்ட வயசுன்னு வச்சுக்கோங்க, என்ன அந்த மாதிரி 60 வயசுக்கு ரீச் ஆகிறப்போ பெரிய ஒரு
போதை காரணம் மாறிட்டான். என்னையா இது அண்ணே, நீங்களாம் சொன்னீங்க, நீங்களாம் எனக்கு ஊழியத்தில் தூக்கி விட்டீங்க, கிராம ஊழியம் போகிறோம் எல்லாம் ஒன்றா போன காலங்கள் சொல்கிறேன். நான் ரொம்ப இளையவன். எப்படி இது? இல்லைப்பா, ஒரு திருமணம் ஆச்சு, அவர் திருமணம் நல்லா நடந்துச்சு, பசங்க திருமணம் சரியில்லை. ஏன் பாப்பா என்ன தப்பு பண்ணா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களே போய் தெரியாத ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டோம். அது முன்னாடி சொன்னார், அந்த ஐக்கியத்துலலாம் நான் இல்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஒரு ஐக்கியத்தில், அதில் நான் இல்லை, பண்ண முதல் தப்பாக தான். என்ன அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி சாராயக்கடலையில் இருக்கேன் நான். அந்த ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் சத்தியம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஒரு இழிவு நடந்துச்சு, ஒரு கனவீனை பற்றினாங்க, நான் வந்துட்டேன். வயசாகுது இல்லையா, நான் எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிற அந்த கொம்பு வரும், அட போய் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஏதோ சிறுசெல்லாம் ஏறிடுச்சு, சின்ன மீனெல்லாம் எழுதிச்சு, நான் திமிங்கலன்ற மாதிரி போய் ஏதோ உடஞ்சிச்சு. அதில் நான் போகல, நீ வரல, நீ வராத, நான் வராத, அப்படி போய் கடைசியில் திருமணம் ஒண்டி ஜெகஜோதியாக நடந்துச்சு. ஐக்கியம் எதுக்கு சொல்கிறதுனா, சத்தியம் கூட ட்ராவல் ஆகுது. அதுலேருந்து போனோன்னே ஒரு சரீரம் போயிடுச்சு. கடைசி சாரைக்கடலில் வந்து உட்காந்துட்டான். இருந்தாலும் 60 வயசில் பின்வாங்கி போக முடியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. 70 எந்த நாள் வரைக்கும் நீங்கள் பூமியில் இருக்கிறீங்களோ அந்த நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சோதனை சவாலாகவே இருக்கும். அதுக்கு வழிகள் இல்லாமல் இல்லை, மாம்சம் அடங்கி ஆளணும். வாழ்க்கை ஜீவியம் அவ்வளோ பரிசுத்தம். ஆயிரங்கள் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிற மனுஷன் ஊழியம் செய்யாமலே, ஊழியக்காரன்லாம் இல்லை, விசுவாசியில் டாப். அந்த அழைப்பில் ரொம்ப உறுதியாக இருந்தார். விசுவாசி வந்து பரலோகம் போகிறேன், ஊழியக்காரன் வந்து ஆக்கினிக்கு போகக்கூடாது. நான் எத்தனையோ ஆலயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ ஆலயம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஊழியக்காரனாக நான் ஆக மாட்டேனே உண்மையாகவே பிரதிஷ்டையில் இருந்தார். பாரம் எல்லாமே இருக்குது, ஆத்மா பாரம் இருக்குது, ஊழியத்தில் போய் செய்கிறது, ஆனால் ஊழியக்காரனாக தான் இல்லை. இதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். நல்லா இருந்துச்சு குடும்பம். எப்போ ஒரு சின்ன ஊழியக்காரன் இவர் நிற்கிற ஸ்டாட்டில் வருகிற பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாமே நான் உருவாக்குனேன், என்னையா இறங்க சொல்கிற மேடையை விட்டுன்னு ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிட்டார். எல்லாமே அவருடைய பணமே பரவாயில்ல வேணாம் நான் போகிறேன்னு போயிட்டார். கடைசியில் பார்த்தா திரும்பி வர இடத்துல பார்த்தா சாரைகளில் மாட்டிக்கினார். குடியே தெரியாது, இதெல்லாம் 15 வயசில் ரட்சிக்கப்பட்டது. அந்த நெடியும் தெரியாது, அது எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. எங்களுக்கு சில டாபிக் தெரியாது உண்மையிலே அந்த சபையில். இது போய் இன்றைக்கி என்ன இது வாசம், நம்ம மேலே வர வாசமாக இது, நம்ம இங்கெல்லாம் இருக்கலாமா? வழியில் பார்த்தது இது போச்சு வாழ்க்கை அவ்வளோதான். அவரே திருப்பி அந்த போதையிலே சொல்கிறார், மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அட பாய் மனுஷன், வசனம் நல்லா தெரியுது, ஒரு வசனம் பிழை இல்லாமல் பேசுகிற மனுஷன். எங்கேருந்து எங்கே சரிவு தெரியுமா? ஒரு சம்மந்தம் பண்ணதுனால. சரி, அதை தூக்கி நிறுத்த ஞானமும் இல்லை, பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, போயிடுச்சு, அதை வாழ்க்கையை தோத்தாச்சு. ஒரு திருமணம், அந்த மாதிரி ஒரு சம்மந்தி, ஒரு மாப்பிள்ளை, ஒரு பெண், மருமகன், வாழ்க்கையை அழிச்சிடும். அந்த 3வது ஆஃபில் வாங்குற அடி பயங்கரமாக இருக்கும், பலவீனமும் உள்ள இருக்கும். இதில் 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் மாட்டிக்கினாங்கன்னாக்கா, ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். உலகம் திரும்பி பார்த்தா தனிவே தெரியும். இந்த வயசில் சண்டை போகிறதுலாம் வேறு, இன்னும் டைவர்ஸ் பண்ணிடுறேன், வேறு கல்யாணம் பண்ணி, அந்த டைமில் நிற்கிறது என்ன தெரிஞ்ச வரைக்கும், அந்த டைமில் நிற்கிறது கூட நிற்கிறது யாருன்னு கேட்டால் கர்த்தருடைய வேத புஸ்தகம் தான், வேத வசனம் தான். பாராத்தில் 1 மணிக்கு கூப்பிட்டா பொண்ணு வருவாளா? மருமக சொல்கிறேன், இந்த கிழனுக்கு இதே வேலை, ஃபோன் ஆஃப் பண்ணியான்வா 9 மணிக்கு. இதெல்லாம் நடக்கிறது தான். இந்த அளவில் இல்லைனாலும் அவங்க கனவை அடிச்சுட்டாங்க. இப்போ நான் ஒரு கிழமை படுத்துன்னு இருக்கேன், கதவை அடிச்சிட்டாங்க. எனக்கு இல்லை, அவங்க உள்ளே போய் ரூமில் மாடியில் சாத்திக்கிட்டாங்க. நான் போய் தட்ட முடியுமா? இல்லை இங்கேருந்து ஃபோன் அடிக்க முடியுமா? டீசன்சி இல்லையா? இதே வேலையா உங்கள் அப்பனுக்குன்னுவா. ஹார்ட்டு பிரச்சனை, உங்கள் அப்பனுக்கு ஹார்ட்டே இல்லை, சந்தோஷமாக இருக்க விட மாட்டான் பாரு அந்த கிழமை. இப்படி தானே இருக்கும். இதே மனைவி இருந்தால் இந்த ஏக்கெல்லாம் வந்துடும். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களோடு எனக்கு சவகாசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பெரிய ஒரு ஜனங்களோட எனக்கு கர்த்தர் அந்த அறிமுகத்தை கொடுத்தனால சொல்கிறேன். கர்த்தர் அந்த மாதிரியெல்லாம் நம்மளை விட மாட்டார் என்று தான் இந்த வசனம் சொல்லுது. சமாதானமாக இருப்பேன், நான் பார்த்தா தூங்கிடணும், அதான் தூங்கினாலும் உயிர் போயிடணும்னு சில பேர். பெட்ரீடன் ஆகக்கூடாதுன்னுவாங்க ஜப குறிப்பில். கதவு திறந்து தூங்குவாங்க. ஏன்? கதவை உடச்சி பாடியை பார்க்கக்கூடாதுன்னு. என்ன விசுவாசம்? என்னென்ன மாதிரிலாம் சாவை டிசைன் பண்ணுறீங்க நீங்கள். இன்னொன்று வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புது சவப்பட்டியா. ஏன்? இது எது கர்த்தர் சொல்கிறார் சொல்லு, அதை புக் பண்ணிவிட்டு நான் படுத்துக்கிறேன். நீ போ, நான் அனுப்புகிறேன் உன்னை, நீ ஏன் கவலைப்படுற? அப்போ ஜிபே பண்ணிட்டானே, இப்போயே ஏன் பண்ணுற? பண்ண நான் செலவு பண்ணுறேன், பொட்டி வாங்க மாட்டேன் நான். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்.
இந்த அசம்பாவிதங்கள்லாம் மனசு படுக்க விடாது, நித்திர வராது. இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி படுத்துருந்தா என்ன ஆகும்? சாவை நினைச்சு நான் வாழ்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசல் சமாதானத்தை காண்பேன், பிள்ளையும் நான் காண்பேன். நாளைக்கு காலை பேரண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், நாளைக்கு காலை நான் பேத்தியோட விளையாடணும், நாளைக்கு காலை நான் இதை சாப்பிடணும், நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நினைத்திருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் இப்படி ஆகிடுவேன், நான் அங்கே இங்கே போதைக்காத, அவன் பக்கத்தில் படுக்க வை. அதுக்குள்ளே எவ்வளோ பேர் படுத்துட்டு இருப்பான். ஒரு சொல்கிறார், எங்கள் அப்பா பக்கத்துலேயே படுக்க வைக்கிறீங்களா? அவங்க அப்பா எப்போ செத்தாரு? 75 செத்துருக்கிறாரு. இப்போ எவ்வளோ? 25, 2025. எங்கேயோ படுத்துருக்கிறாரு அவங்க அப்பான்னு பார்த்தா சவப்பட்டி அவங்க அப்பா பக்கத்தில் படுக்க வைக்கணுமா? என்னையே இதெல்லாம் 50 வருஷம், அரை நூற்றாண்டு அங்கே தான் படுக்க வைக்கணும். அதுக்கு நடுவில் எவ்வளோ பேர் படுத்துட்டு இருப்பான். இது கல்லறை பற்றியெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மோசேயினுடைய சரீரத்தை தேவ தூதன் கொண்டு போனான். அந்த கல்லறை சமாச்சாரம்லாம் வரவே கூடாது. இது சபைக்கு போகிறதே கல்லறைக்கு போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? எதுக்கு சபைக்கு போகிறேன்னா கல்லறை இருக்குது, சரி போ, வேறு என்ன பண்ண முடியும்? நான் வாழத்துக்கு வழி சொல்கிறேன், நீ சாவத்துக்கு வழி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கூட ஒரு மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்கன்னோம். வேணாம்ப்பா விடுப்பா, என்ன எப்போனா போகிறான், எவனா எடுத்து போட்டு போகிறான், என்ன எப்படி எல்லாம் பார்த்து நான் இருக்கிறோம், இவன் எடுப்பான் அவன் எடுப்பான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போதுங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10 மணி நேரம் பண்ணுற நீங்கள் ஜெபத்தில் வர விசுவாசம் 10 நிமிஷத்தில் போயிடும். இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாளை குறித்து நம்ம அறியாதே. பிள்ளைகளை காண்பா என்பதில் தான் உங்கள் குறிக்கோள் இருக்கணும். வசனம் சொல்லிச்சு எனக்கு தீர்க்காயுஸ், வசனம் சொல்லிச்சு எனக்கு நல்ல கண் பார்வை, வசனம் சொல்லிச்சு என் பிள்ளைகளுக்கு மலட்டுத்தன்மை இல்லை, வசனம் சொல்லிச்சு என் மருமக நல்ல பாக்கியவதி, கொட்டான குடும்பம் கிடையாது, மலடு கிடையாது, ஒரு ஆன்மீக குறைச்சல் உள்ள மருமகம் கிடையாது, நல்ல ஒரு குடும்பத்தை கற்று தரப்போகிறார். சமாதானத்தோடு நான் பார்க்குறேன்னாக்கா என் வாழ்க்கையில் சங்கடம் இல்லை, சந்தோஷமாக நான் என் மனைவியும் ஜீவிப்போம், அப்படி தான் அறிக்கையிடணும். அப்படி தான் நம்ம பேசணும். அப்போ கர்த்தர் பார்ப்பார். வசனத்தை அப்படியே உச்சரிக்கிறான், ராஜ்யம் இறங்கும், சூழ்நிலைகள் மாறும். 1000 பேர் இடறி விழுந்தாலும் 10000 பேர் மடங்கி விழுந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. வசனம் சொல்கிறது சொல்கிறேன். ஏன்னா 1000 ஃபாலோ பண்ணலாம், கர்த்தரை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம அவர் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுறப்போ எல்லாமே அனுகூலமாக முடியும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?